இதில் ஏற்பட்ட ஒரு மிரட்சி மாதிரியே அப்பயும் எனக்கு மிகப்பெரிய மிரட்சி. புதுசாக ஒரு ஆள் அப்படி வந்து பிரபு சாலமன் வந்து கொக்கியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உள்ள பழங்களாக இருக்கட்டும், வர்றதுக்கான அந்த மூச்சு முட்டி மேலே வர்றதுக்கான அந்த மூடு இருந்துகிட்டே இருக்கும். அந்த விளிம்பு வரைக்கும் வருவார். அது தெரியும், அவருடைய டிசைனில், அவருடைய மேக்கிங்கில் எல்லாத்தையும் தெரியும். ஒரு ஆள் திணறிட்டே இருக்காரா, கரெக்டான நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரு, மூச்சு முட்டி வந்துடுவார் மட்டும் தோணும். அது மைனால் வந்தார். அது வந்து இது விஸ்வரூபமாக இருக்குது இந்த படத்துடைய இது. அவர் அப்போது நான் அந்த மைனா பார்த்துட்டு அவரோட படம் பண்ணணுன்னு நினச்சேன். அப்போ தான் வந்து இப்போ யுகபாரதி கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம நல்ல நண்பர்கள் ஆகிட்டோம். ஏன் வந்து கதையை நான் முழுசாக அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொன்னால், ஒரு தடவை வந்து அந்த அடையாளம் அவங்களுக்கு வந்துருச்சு, பெருசாக நிரூபிச்சிட்டாங்கிறப்போ இந்த தெரியும் அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு. அது அவங்களுடைய பொறுப்பு. அவங்களோட ஆசைப்பட்றேன். இந்த விஷுவல் பண்ண இந்த சென்ஸ் உள்ள ஒரு டயட்டோட நான் ஆசைப்பட்றது மட்டும்தான் என்னுடைய விஷயம். அதை கதையை வந்து எனக்கு வந்து அப்படியே லைட்டாக அப்படி சொன்னாங்க. அப்போயே எனக்கு அவ்வளோ பெரிய பிடிச்சிருந்தது. இது கண்டிப்பாக வந்து காமெடி அப்படி ஒரு சென்ஸு பிரபு சாலமன்ட்ட. எனக்கு என்னமோ கவிதாலயால் வந்து ரோஜா மணி சார் வந்து பண்ணி கொடுத்த மாதிரி எங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு பண்ணி கொடுத்த மாதிரி தெரியுது. அது எங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் சார். ஹீரோ வந்து ரஜினி சார், கமல் சார் வந்து பேசிட்டாங்க. நாங்கள் யாருமே சொல்ல தேவையில்லை. அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது, அந்த பின்னணி இருக்குது. அடுத்தடுத்து தேவையான ஒரே விஷயம் நல்ல டைரக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும், நல்ல கதையை ஃபிக்ஸ் பண்ணணும். அது மட்டும்தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். கார்த்திகெல்லாம் பார்த்தா பர்த்திவீரன் அமைஞ்ச மாதிரி உங்களுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து அவருக்கு செல்வராகவன், நான் பையா, நல்ல நல்ல ஆட்கள் அமைஞ்சாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் அமையும். அதுக்கான எல்லா சோர்ஸும் இப்போ இருக்குது. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவீங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆல் டெக்னீஷியன்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து என்னென்னா, இப்போ இருக்கிற நீங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு உங்களுடைய முகம், உங்களுடைய தகுதி, உங்களுடைய இடம் வேறு. இமானா இருக்கட்டும், யோபாரியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், கேமராமேன் பற்றி சொல்லணும், சந்தோஷ் சிவன் ரேஞ்சுக்கு இருக்குது. மிரண்டேன் நான். போன படம் சில் கேமராவிலே ஷூட் பண்ணோம், இது சில் போட்டாக அப்புறம் வச்சு ஷூட் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு கனெக்ஷன் ஆகுது எல்லாமே. எடிட்டர், அப்புறம் எல்லோரும், ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சார், நாங்கள் எப்பயுமே இந்த இவ்வளோ பெரிய விழாவுக்கு வந்து நம்ம குடும்பம் சார், அதனால தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. எங்களுடைய அன்பு எல்லாம் சேர்ந்து தான் அதில் நிகழ்ந்திருக்கு. நான் ரஜினி சார் மேலே வச்சிருந்தது, அவர் கமல் சார் மேலே வச்சிருந்த அன்பு. கண்டிப்பாக இப்போ சிஎம் அவங்களும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான படமாக இந்த படம் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக வழக்கு எண்ணை தாண்டி நீங்கள் எழுதுவீங்கன்னு நம்புகிறேன். அந்த வழக்கு எண்ணில் வந்து நீங்கள் வசூல் ஆச்சா ஆகலையா, இன்றைக்கு வரையும் ஒரு பட்டிமன்ற நடத்தமே எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்ல படம் பண்ணுறது மட்டும்தான் நம்முடைய வேலை. அது செஞ்சால், ஒரு தடவை வந்து ஜெயகாந்தன் சார் சொன்னார், நான் வந்து சரஸ்வதியை கையில் பிடிச்சிட்டு போகிறேன், லட்சுமி வந்தால் வரட்டும், அவளாக வருவா, அதுவாக நடக்கும் அப்படிம்பாரு. அதே மாதிரி நம்ம காரியம்தான் செய்ய முடியும். மனசோட ரசித்து அனுபவித்து ஒரு காரியம் செய்யலாம். அதுக்கு என்னங்கிறது நம்ம வெயிட் பண்ணணும், அது நடக்கும். இதில் நடக்குங்கிறது அதில் விழாவிலே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இதை மற்றபடி இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு மறுபடியும் சரிவர சந்திப்போம். ஏற்கனவே ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி திருப்பி இங்கே வந்ததில் ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். ஏற்கனவே சொன்னேன், நான் நிறையா பேசுகிறேன் அடுத்த மீட்டிங்கில் அப்படின்னு. ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு வேற ஒரு விழாவில் பேசலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரெய்லர்ஸ் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் படம் எப்படி வந்திருக்குன்னு. உங்களோட சப்போர்ட்டால் தான் எல்லா மக்கள்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் இப்போ ரீச் ஆகும். ஸோ உங்களோட சப்போர்ட் எப்போவுமே தேவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் அப்பாக்கும் தாத்தாக்கும் கொடுத்த அன்பும் ஆதரவும் எனக்கும் அதே அளவுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.